2026 தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் சில சின்னங்களை தேர்வு செய்ய இருப்பதாக வருது. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோ சின்னம், அகல் விளக்கு சின்னம், துப்பாக்கி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அவர் எடுக்க நினச்ச படம் தான். ஆனால் நீங்கள் ஆட்டோ சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்குது, 2017 ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறதாக செய்தி வந்தது. அப்போ அந்த அர்ஜுன் மூர்த்தி தான் கூடலாம் இருந்தார். அவர் இன்றைக்கி பாஜகவில் இருக்கார். அப்போ அந்த சமயத்தில் ரஜினி கேட்க போகின்ற சின்னமும் ஆட்டோ சின்னம் தான் அப்படிங்கிற பேச்சு வந்தது. அவர் கிளைம் பண்ண போகிறாரு. ஏன்னா அவர் ஆட்டோக்காரங்கிற பாட்டெல்லாம் ரொம்ப பிரபலம், ஆட்டோக்காரர்களை முன்னிறுத்துவது என்பது சொன்னார். இப்போ இவர் வேட்டைக்காரங்களை ஆட்டோக்காரர் நினைச்சார். ஸோ ரெண்டு பேருக்குமே பொருத்தம். ஆட்டோ கிடைத்தால் அது இன்னொரு ரஜினி என்பதை காட்டுமா? இன்னொரு ரஜினி தான் அவர். விஜய் இன்னொரு ரஜினி தான், மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் ரஜினியை எப்படி பார்த்தீங்களோ, நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு தெரியாது. ரஜினியை எப்படி பார்க்கப்பட்டதோ, அவருடைய சாயம் எப்படி பூசப்பட்டதோ அதுதான் விஜய். ஏன் நீங்கள் ஜோசப் விஜய்னு பாஜகக்காரங்க அழுத்து சொல்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் தெரிந்து கொள்ளுங்கள், 16 விழுக்காடு சிறுபான்மை மக்கள் இருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக இல்லைனாலும் 2011 கணக்கு பிரகாரமே 16 விழுக்காடு. அதில் முஸ்லீம்களை விட கிறிஸ்துவர்கள் தான் அதிகம். தமிழ்நாட்டில் 8 விழுக்காடு கிறிஸ்துவர்கள். இந்த கிறிஸ்துவ வாக்குகளை திமுகவிற்கு செல்லக்கூடாது என்று கொண்டு வரப்பட்டவர் தான் ஜோசப் விஜய். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் கட்சியின் சின்னம் ஆட்டோவா? இதற்கான முயற்சி நடக்கிறதா? இதை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளரும் மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளருமான திரு புதுமடம் ஹலீம் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு புதுமடம். வணக்கம் சார். விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த தேர்தலில் முக்கியமான ஒரு போட்டியாளராக இருக்க வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ஆணையத்தில் சின்னங்கள் தொடர்பான பேச்சு நடந்துட்டு இருக்கு. அவர் கட்சி சார்பாக விண்ணப்பிச்சிருக்கிறதாவும், அதில் முக்கியமாக ஆட்டோ சின்னத்தை கேட்கிறதாவும், அதை தவிர்த்து நட்சத்திரம் அல்லது அகல் விளக்கு இதை கேட்கறதாவும் இருக்கு. ஆட்டோ சின்னம் விஜய்க்கு பொருந்துமா? அதாவது எந்த ஒரு புது கட்சி ஆரம்பித்தாலும் தேர்தலுக்கு முன்பு 6 மாதத்திற்கு முன்பு கட்சி சின்னத்தை கேட்பது என்பது அவங்களுடைய உரிமை. இது அதன் அடிப்படையில் 2026 தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் சில சின்னங்களை தேர்வு செய்ய இருப்பதாக வருது. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோ சின்னம், அகல் விளக்கு சின்னம், துப்பாக்கி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அவர் எடுக்க நினச்ச படம் தான். ஆனால் நீங்கள் ஆட்டோ சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்குது, 2017 ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறதாக செய்தி வந்தது. அப்போ அந்த அர்ஜுன் மூர்த்தி தான் கூடலாம் இருந்தார். அவர் இன்றைக்கி பாஜகவில் இருக்கார். அப்போ அந்த சமயத்தில் ரஜினி கேட்க போகின்ற சின்னமும் ஆட்டோ சின்னம் தான் அப்படிங்கிற பேச்சு வந்தது. அவர் கிளைம் பண்ண போகிறாரு. ஏன்னா அவர் ஆட்டோக்காரங்கிற பாட்டெல்லாம் ரொம்ப பிரபலம், ஆட்டோக்காரர்களை முன்னிறுத்துவது என்பது சொன்னார். இப்போ இவர் வேட்டைக்காரங்களை ஆட்டோக்காரர் நினைச்சார். ஸோ ரெண்டு பேருக்குமே பொருத்தம். ஆட்டோ சின்னத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. ஒரு சின்னத்தை நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணால் ஆட்டோவில் தான் போவாங்க நிறைய பேர். பாருங்கள், அது மற்ற கட்சிக்காரங்க கூட ஆட்டோ விஜயோட சின்னத்தெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்வதற்கும், மக்களுக்கு எளிதாக கொண்டு போய் சேர்ப்பதற்கும் தான் ஒரு சின்னம். முக்கியமாக நீங்கள் தூரத்தில் பார்த்தாவே சின்னம் தெரியணும். இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்தில் ரெட்டலையை கொண்டு வரும்போது ஈஸியாக 2 விரலை நீட்டினார். அது ரீச் ஆச்சு. நீங்கள் உதவி செய்யணும் பாருங்கள், 5 விரல் நீட்டுவாங்க. அப்போ எளிதாக மக்களை அணுகக்கூடிய ஒன்று. அப்போ அவர்கள் 2 பேருமே அதைத்தான் பார்த்தாங்க. இன்றைக்கி மக்கள் மனதில் எளிதாக பதியணும் அப்படின்னு. இப்போது நீங்கள் கட்சி கொடியை அவர் விஜய் வெளியிடும் போதே நமக்கு பல்வேறு விஷயங்கள் பேசணும். அந்த கட்சி கொடியில் இவ்வளோ விஷயம் இருக்கா? விஜயே கட்சி கொடியை பற்றி விரிவாக பேசினார். மேலே அடர் சிவப்பு, நடுவில் மஞ்சள்னு. அதுக்கு காரணமும் சொன்னார். சிவப்புனா போராடுகின்ற குணம், அதுலேயும் அடர் சிவப்பு என்பது போராட்ட குணம், வெற்றி அப்படிங்கிற மாதிரி பேசினார். ஆனால் இது எப்படி நான் எல்லாம் பார்க்கும்போது சொன்னேன், மஞ்சள் மகிழ்ச்சி, அது ஒரு கடமை, பொறுப்புணர்வு, சிந்தனை, ஒழுக்கம், இப்படி தான் பேசுகிறார். இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்கள், அறிஞர் அண்ணாவுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான் நிற்கும். நீங்கள் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா அதில் வேறொரு வார்த்தையில் பேசியிருப்பார். அப்போ இது ஏற்கனவே பழசு தாங்க அப்படின்னு சொன்னோம். அதில் யானை போட்டதே பெரிய பிரச்சனை வந்தது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சின்னம், அதுக்கு பல்வேறு சமயம் சொன்னாங்க, ஏங்க ஒரு யானைக்கு 2 யானைக்கு வித்தியாசம் இல்லையா, இப்படிலாம் வந்தது. அதே மாதிரி இது பெரிய யானை என்பது அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவருடைய பலம் தெரியாமல் இருக்கிறவர்கள்னு சொல்லி காரணம் சொன்னாங்க. இப்போ இது ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாகை மலரை பெருசாக சொன்னாங்க. வாகைனா வெற்றி. இதில் புறநானூறு காலத்தில் சங்க இலக்கியங்களில் வாகை மலரை தான் வெற்றியாக சூடுவது என்பது வழக்கம் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. 48 நட்சத்திரங்கள்லாம் போட்டாங்க.
28 நட்சத்திரம், 28 கொள்கைகள் கொண்ட கட்சி. அதுலேயும் பச்சை நீலம், நீலம் என்பது அம்பேத்கரை குறிப்பது, இப்படி பச்சை என்பது சிறுபான்மை மக்களை குறிப்பது, ஏகப்பட்ட உள்ள அடக்கிய ஒரு கொடின்னு வைங்களேன். இப்படிலாம் சொன்னாங்க. இன்றைக்கி ஆட்டோவை கொண்டு வர பார்க்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் எது வேணாலும் கொண்டு வரட்டும், ஆனால் இதுக்கு பின்னே இருக்கின்ற சக்திகளை பாருங்க. எப்படி நீங்கள் ஆட்டோ கிடைக்குமா? அதாவது இன்னைக்கு ஆட்டோ கிடைக்கலாம். ஏன் காரணம் சொல்கிறேன்னா, ரஜினி ஆட்டோ கேட்டார், ஆட்டோ கிடைக்குன்னு சொன்னாங்க. ரஜினியை இயக்கியது யார்? பாஜக தான். வெளிப்படையாக இப்போ நமக்கு தெரிந்தது. அப்பொழுது வேற மாதிரி பேசினாங்க. அர்ஜுன் மூர்த்தி அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் தமிழரவி மணியன் இவங்கெல்லாம் பின்னாடி நின்றாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். 2020 2021 தேர்தலுக்கு முன்பாக ரஜினி தான் முன்னிறுத்தப்பட்டார். தமிழக சேவை கட்சி கழகம் போட்டுட்டு அந்த பக்கம் ரஜினி நடுவில் நிற்பார், இந்த பக்கம் பார்த்தா அர்ஜுன் மூர்த்தி இருப்பார், அந்த பக்கம் தமிழரவி மணியன் இருப்பாங்க. தமிழரவி மணியன் வந்து தமிழ் தேசியம் காமராஜரை முன்னிறுத்தின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இவரை அர்ஜுன் மூர்த்தி யார் அப்படின்னு கேட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவர் RSS பின்னாடி தெரிஞ்சது. இன்றைக்கி அதே மாதிரி தான். இன்றைக்கி வந்து புஷியானந்த் யார், புஷியானந்துடைய பின்புலம் என்ன அப்படின்னு வெளியே வருது. இன்றைக்கி ஒரு IRS சார்ந்தவர் இன்னைக்கு கொண்டு வராங்க, இவர்களுடைய பின்புலம் என்னன்னு பார்க்குறாங்க. சரி, கிட்டத்தட்ட ஆட்டோ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோவை பார்த்தாவே சின்ன ஞாபகம் வந்துடும். எல்லா கட்சிக்காரங்களும் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துகிற வாகனம் ஆட்டோ. ஆக இப்போ எல்லாருக்கும் எளிதாக இருக்கக்கூடிய அந்த ஆட்டோங்கிற ஒரு சின்னத்தை விஜய்க்கு கொடுப்பாங்க. அதாவது எப்பவுமே ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சின்னம் கேட்டால் வந்து கேட்ட சின்னம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏன்னா இது வந்து நீங்கள் எவ்வளோ வாக்கு வாங்குறீன்னு தெரியாது. இப்போ நீங்களோ நானோ கட்சி ஆரம்பிக்கிறோம். ஒரு கட்சி ஆரம்பிச்சு சின்னம் கேட்டால் நம்ம கேட்ட சின்னத்தை கொடுத்துருவாங்களா? மாட்டாங்க. ஏனென்றால் எவ்வளோ வாக்கு வங்கி அப்படின்ட்டு ஒரு நம்ம வந்து நிரூபித்தால் மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட 8 விழுக்காடு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு நிரூபித்தால் மட்டும்தான். இப்போ நீங்கள் வந்து நாம் தமிழருக்கே வந்து அவருடைய கேட்ட சின்னம் கிடைச்சதா? அதையே முடக்கினாங்க. அதையே இன்னைக்கு வந்து இந்த விவசாயி அந்த கரும்போடு நிற்பது என்பதை கூட கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த கட்சி வந்து இது வந்து உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது, அங்கீகரிக்கப்பட்டது. இன்னைக்கு அவங்களுக்கு கேட்ட சின்னம் கொடுப்பாங்க, அது வேற விஷயம். அந்த சின்னத்தை கேட்கலாம். ஆனால் விஜய் வந்து இன்னும் நிரூபிக்கலை. விஜய் எத்தனை விழுக்காடு வாங்குவார்னு தெரியாது, கொடுக்க மாட்டான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இயக்குவது பின்னாடி இருக்கிறவர்கள் ஒரு சக்தி இருக்குன்னா கேட்ட சின்னம் கொடுத்துருவாங்க. இல்ல அது நீங்க நினைக்கிறது அதுக்கு எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் தான். நான் கேட்கிறேன், ஆட்டோ கிடைத்தால் அது இன்னொரு ரஜினி என்பதை காட்டுமா? அதுதான் நானும் சொல்றேன். இன்னொரு ரஜினி தான் அவரு. விஜய் வந்து இன்னொரு ரஜினி தான், மாற்றுக்கிறதே இல்லை. நீங்க ரஜினியை எப்படி பார்த்தீங்களோ, நீங்க எப்படி பார்த்தீங்கன்னு தெரியாது. ரஜினியை எப்படி பார்க்கப்பட்டதோ, அவருடைய சாயம் எப்படி பூசப்பட்டதோ அதுதான் விஜய். ஏன் நீங்க ஜோசப் விஜய்னு பாஜகக்காரங்க அழுத்து சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் தெரிந்து கொள்ளுங்கள், 16 விழுக்காடு சிறுபான்மை மக்கள் இருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக இல்லைனாலும் 2011 கணக்கு பிரகாரமே 16 விழுக்காடு. அதில் முஸ்லீம்களை விட கிறிஸ்துவர்கள் தான் அதிகம் தமிழ்நாட்டில். 8 விழுக்காடு கிறிஸ்துவர்கள். இந்த கிறிஸ்துவ வாக்குகளை திமுகவிற்கு செல்லக்கூடாது என்று கொண்டு வரப்பட்டவர் தான் ஜோசப் விஜய். ஏற்கனவே சீமான சைமான் சொன்னது காரணம் அதுதான். ஏன் சீமான சைமான் பாஜக ப்ரொஜெக்ட் பண்ணுது? அவர் ஒன்று தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் தான். ஆனால் கிறிஸ்துவ வாக்குகள் சீமானுக்கு போகணும். ஏன்னா முஸ்லீம் மக்கள் இப்போ போகிறதில்லை, அது ஏற்கனவே சொல்லி மாட்டிக்கிட்டாரு, சைத்தானுடைய மக்கள் சொல்லி மாட்டிக்கிட்டாரு. இப்போ இன்னைக்கு வந்து இந்த சிறுபான்மை வாக்கள் விஜய்க்கு போகணும். அவர் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர். என் நடிகர் விஜய்ன்னு சொன்னா என்ன, ஏன் ஜோசப் விஜய் அழுத்தி சொல்றாங்க? இது எல்லாமே திட்டமிட்டுங்க. இல்ல அவர் பாஜக கடுமையா எதிர்க்கிறாரு, எடுக்கணும், அப்பதானே ஓட்டு போகும். அவர் எதிர்க்கிறாரு, அவர் கடுமையா எதிர்த்தா தானங்க சிறுபான்மை மக்கள் வாக்கு விஜய்க்கு போகும் நினைப்பாங்க. அவர் எதிர்க்க கூடாது. இப்ப நீங்க வந்து பாஜக ஆதரிச்சு அப்படி போகும். விஜய் பாஜக எதிர்க்கவும் கூடாது, ஆதரிக்க கூடாது. நான் வந்து நீங்க என்னுடைய கருத்து சுதந்திரத்துல சொல்றேன். அதாவது விஜய் அடுத்த ரஜினி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நான் அதை அக்னாலஜ் பண்றேன். ரஜினியான்னு கேட்கறேன், நான் அக்னாலஜ் பண்றேன். அவர் அடுத்த ரஜினி தான், விஜய் அடுத்த ரஜினி தான். சினிமாவில் மட்டும் இல்லை, அரசியலிலும். சினிமாவில் மட்டும் நான் சினிமாவிலையும் விஜய் தான் அடுத்த ரஜினின்னு சொல்கிறேன். சினிமாவிலையும் விஜய் தான் சூப்பர் ஸ்டார்ன்ற, அரசியலிலும் விஜய் தான் அடுத்த ரஜினின்ற. எப்படி ரஜினி வந்து சினிமாவில் வெற்றி பெற்றாரு, அரசியலில் பூஜ்ஜியமா போனாரோ, அதே நிலைமை தான் விஜய்க்கும். ஏன் நீங்க இந்த மாதிரி எதிர்மறையா பாக்குறீங்க? எதிர்மறை பார்க்கலங்க, அவர் சொல்றேன். தேர்தலுக்கு வரல, அதுக்குள்ள நீங்க ரஜினி மட்டும் தேர்தல் வந்து போட்டிட்டாரா? ரஜினி கட்சி குறைந்தபட்சம் ரஜினி வந்து பேரை மட்டும் தான் சொன்னாரு, மக்கள்கிட்ட பேசினாரு, ரசிகர்களை சந்திச்சாரு. விஜய் ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப பேசலாம். ஏனால் ரெண்டுக்கும் ஒப்பீடானது அப்படித்தான் இருக்குன்னு நான் சொல்றேன். சின்னம் பத்தி பேசுறோம். சின்னம் ஆட்டோ கேட்கறாதா செய்திகள் வெளியாகி இருக்கு. நீங்க சொல்றீங்க கேட்டதா கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு. அடுத்தது நட்சத்திரம், அகல் விளக்கு, இதெல்லாம் ஒரு சாய்ஸ்ல இருக்கான். அதுவுமே பொதுவாக வந்து ஒரு தேர்தல் சின்னம் கேட்கும் போது 10 சின்னங்கள் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க.
ஒரு கட்சியானது நீங்கள் தேர்தல் சின்னம் கேட்டிங்கன்னா 10 சின்னங்களை நீங்கள் கொடுக்கலாம். அதில் வந்து எது வாய்ப்பு இருக்கோ அது கொடுப்பாங்க. அது கவுன்சிலிங் மாதிரி தான். முதல் இது கிடைக்கலனா ரெண்டாவது கிடைக்கலனா மூன்றாவது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு முதலே கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பின்புலம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள். ஆட்டோ முதல்ல டிக் பண்ணால் டிக் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ரஜினிக்கே ஆட்டோவை தான் கொடுக்குறதா இருந்தாங்க. அவர் கட்சி ஆரம்பிக்க பயப்பட்டார். அது தேவையில்லாத வேலையை நினச்சி அவர் பின்வாங்கினார். அதனால அதனுடைய மக்கள்லாம் கலைக்கப்பட்டாங்க. இன்றைக்கி அதே ஒரு டீம் வேறு மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். ரஜினிக்கு வயசு கூட இருந்தது, விஜய்க்கு வந்து வயது குறைவு, இறங்கிட்டார். விஜய்க்குள்ள நெருக்கடி நமக்கு தெரியாது. நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் கூட கேட்டீங்க விஜய் ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேட்டீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெய்வேலியில் தேர்தல் அவர் வந்து ஷூட்டிங் நடந்தார். அங்கே சினிமா ஷூட்டிங்கில் இருக்கும்போது வருமான வரியை சார்ந்தவர்கள் நெய்வேலியிலிருந்து அவரை காரில் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? கையோடு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த 3 மணி நேர பயணம் தான் விஜய் அரசியலுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அவர் அரசியலுக்கெல்லாம் பெருசாக ஆர்வம் இல்லை. சந்திரசேகர் அவர்கள் வந்து எப்பொழுதெல்லாம் சொல்லும்போது கூட விஜய் பல பேட்டியில் சொல்லியிருக்காரு, எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. நெய்வேலி டு சென்னை பயணம் தான் விஜயை அரசியலுக்கு கொண்டு வந்தது. அந்த வருமான வரி சோதனை தான் நீ கொண்டு வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனுடைய பின்புலம் இருக்கலாம். பணம் அவருக்கு வந்து பிரச்சனை இல்லை. உதவி செய்வதற்கு, சப்போர்ட் பண்ணுவதற்கு, அனுசரணை கொடுப்பதற்கு ஆள் இருக்காங்க. அவர்கள் யாருக்குங்க இந்த சிறுபான்மை பாருங்க, இன்னைக்கு ஒரு விஷயம் தெளிவுங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்குகளை போட மாட்டாங்கன்னு சொல்லி கடந்த 2 தேர்தலில் பார்த்துட்டோம். தனியார் நின்று கூட அதிமுகவுக்கு வாக்களிக்கலை. அப்போ அதனால தான் திருப்பி அவங்க சேர்ந்துருக்காங்க. ஆனால் இந்த 17 விழுக்காடு மக்களும் அப்படியே ஒரு 15 விழுக்காடு திமுக கூட்டணிக்கு போயிடுச்சுன்னா திமுக கூட்டணி வெற்றியை தடுக்க முடியாது. திமுக கூட்டணி வெற்றியை தடுக்க வேண்டும் என்றால் ஜோசப் விஜய் களத்துக்கு வர வேண்டும். வர வேண்டும் யாரோ திட்டம். அதான் சொல்றேன். உங்களுடைய கருத்து எல்லாமே பெர்செப்ஷன் தாங்க. எல்லாமே நீங்க ஒரு அரசியல் விமர்சனம். அவர் ஒரு தனித்துவமாக தனிப்பட்ட கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. சரி சரி, அப்படி ஆரம்பிச்சவரை விமர்சிக்கவே கூடாது. எங்களுடைய பார்வையில நாங்க சந்தேகப்படுறோம். விஜயை நான் சந்தேகப்படுறேங்க. திமுக எதிராக யாரா இருந்தா நீங்க சந்தேகப்படுறீங்க? அப்படி கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. நான் வந்து ஏன் விமர்சிக்கிறேன், ஏன் சந்தேகப்படுறேன்னா, அவர் வந்து இங்கு சிறுபான்மை மக்கள் வாக்குகளை பிரிப்பதற்காக வந்திருக்கிறார் என்று நான் அதை சந்தேகப்படுறேன். திமுகவுக்கு போகின்ற சிறுபான்மை வாக்குகளை யாருமே பிரிக்கூடாதா? பிரிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. பிரிங்க, அதை பிரிக்க முயற்சி பண்ணுங்க. பிரிச்சா நான் அதான் சொல்றேன். உங்க பாணியில தான் சொல்றேன். அவர் பிரிக்க வருகிறார், பிரிக்கட்டும். ஆனால் அவர் அதுக்காக தான் வந்திருக்காருன்னு சொல்றேன். நீங்க பிரிக்க வந்தாலே பிஜேபி பின்புலன்னு சொல்றீங்க. நான் வந்து பிரிக்க வரக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் அவர் ஏன் பிரிக்க வருகிறார் என்கிற பார்வையில பார்க்கிறேன். அது யார் திமுகவுடைய ஆதரவு வாக்கான சிறுபான்மை வாக்குகளை கவர வந்தாலும் அவங்க பிஜேபி அப்ப அதிமுகவில் இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் கிருஷ்ணசாமி அங்க இருக்கிறார் பாஜகவில். அப்ப அங்க பிரிக்கிறதுக்காக போயிட்டாரு சொல்லலாம் ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே தான் போவாங்க. வன்னியர் சமூக வாக்குகளை பிரிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் நீங்க பாருங்க. அப்போ வந்து சின்னம் எடுத்துக்கிட்டா எந்த சின்னம் இருந்தா விஜய் முகமே ஒரு சின்னம் தான், அதுவே போதும் தானே. ஆனா விஜய் முகமே ஒரு சின்னதுனால தான் அவர் வெளியே வர முடியல. அதான் பிரச்சனை. இன்னைக்கு விஜய் முகமே ஒரு சின்னம் தான், அவருடைய உடம்பே ஒரு சின்னம் தான். அது அவரே வந்து ஒரு முக்கியமான தான். அதனால தானங்க நீங்க ஒரு 10 பவுன்சரோட வர வேண்டியிருக்கு. இன்னைக்கு அவர் தனியாக வர சொல்லுங்க பார்ப்போம். அவர் ஒரு அரசியல் தலைவராக வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு மவுண்ட் ரோட்ல வந்து வீதியில ஒரு மைக்க பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆட்டோல நின்று பேச சொல்லுங்க பாப்போம். எந்த அரசியல் தலைவர் பேசுறாங்க? எந்த அரசியல் கட்சியோட தலைவர் வராரு? கிடையாது. எத்தனையோ பேர் பேசுறாங்க, எத்தனையோ பேர் பேசுறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து மேடைகளில் பல தலைவர்கள் இருந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பாதுகாப்பு இருக்கு? கட்சி தொண்டர்கள் தான் பாதுகாப்பு. உங்களுக்கு விஜய் கட்சி தொண்டர்களை வைத்து அவர் வராரான்னு கேட்கிறேன். அவர் தொண்டர்களை பாதுகாப்பு வச்சுக்கிட்டோம். பவுன்சர்கள் நம்பி தாங்க விஜய் வராரு. பவுன்சர்கள் நம்பி தான் வெளியே வர்றாரு. அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரா இருக்காரு. இல்ல மறுக்க முடியாது. இல்ல அவருடைய முகமே சின்னம். இல்ல அவர் அந்த சின்னம் தான். பிரச்சனை என்னன்னா, அப்ப கூடுகின்ற கூட்டம் அவரை தொட்டு பார்க்கத்தான் வருகிறார்கள், இல்ல ஓட்டு போட வரல. அப்படி சொல்ல முடியாது. எங்க என்னது அந்த காலகட்டத்தில் எத்தனையோ நடிகர்கள் வெளியே வரும்போது கூட்டம் கூட இப்பவும் கூடாதா? நான் என்ன கேட்கிறேன், எம்ஜிஆர் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக இருந்த போதும் கூட அவரை பார்க்கவும் கூட்டம் கூடியது, மறுக்க முடியுமா? ஆனா ஒண்ணு தெரியுமா, அதே எம்ஜிஆர் பல்வேறு காலகட்டங்களில் புயல் மழை வெள்ளத்தில் வேட்டியை மடித்து கட்டுக்கொண்டு தலையில் கழுத்தில் மப்ளர் போட்டுக்கொண்டு வடிக்கின்ற காட்சிகள் எத்தனையோ இருக்கு. அந்த பெண்களை, வயதான பெண்களை கட்டி தழுவுகின்ற காட்சிகள் எத்தனையோ இருக்கு. இவங்கெல்லாம் என்னுடைய அம்மாமார்கள், தாய்மார்கள். அது மாதிரி விஜய் பண்ண சொல்லுங்க. நீங்க எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணாதீங்க. எம்ஜிஆர் சினிமாவில் இருக்கும் பொழுதே திமுகவில் இருந்தவர், திமுகவில் பயணப்பட்டவர், அண்ணாவுடைய போர்வாளாக இருந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மேல் நமக்கு பல விமர்சனங்கள் உண்டு. ஆனால் எம்ஜிஆரோடு விஜயை கம்பேர் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன்.
ஆனா விஜய் அந்த அளவுக்கு மிக பிரபலமான ஒரு சிவகார்த்திகேயன் கட்சி ஆரம்பிச்சாலும் கூட்டம் கொடுங்க. சிவகார்த்திகேயன் கட்சி ஆரம்பிச்சா கூடாதா? நான் கேட்குறேன். சிவகார்த்திகேயனுக்கு ரசிகர்கள் இல்லையா? அவர் ஆரம்பித்தா ஒரு மேடையில் போட்டாருன்னா ஒரு 10,000 பேர் கூட மாட்டாங்களா அவரை பார்க்குறதுக்குன்னு? அதனால் நடிகர் வெளிச்சம் என்பது தொட்டு பார்ப்பதற்கு தான், ஓட்டு போடுவதற்கு அல்ல. அப்படி தான் என்னுடைய இந்த நிகழ்ச்சியும் கருத்தில் குறிமிக்க திரு புதுமணமாலி மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.